வணக்கம் நேயர்களே, இது 100 டேஸ் ஆஃப் ஹோப் ஃபார் ரோப் சேலஞ்சில் நாள் 53. இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா இப்போ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நம்ம நாளுக்குள்ளே போயிடலாம். காலையிலேருந்து என்னோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு இப்போ எங்கள் அம்மா ஆஃபீஸில் விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கணும்னு தோணுச்சுட்டு படிச்சுட்டு சரி ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்து ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தேன். தூங்கி எழுந்து பார்த்தா மணி மதியானம் 3 ஆயிடுச்சு. இந்த வெயிலில் போனால் ஒன்றுதுக்கு ஆகாதுன்னு 5 மினிட்ஸ் கிராஃப்ட் பார்த்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன். அது பேருக்கு தான் 5 மினிட்ஸ் கிராஃப்ட், அதை முடிக்கிறதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் போயிடுச்சு. சரி அப்படியே போய் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம், நமக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையே எடுத்துட்டு அப்புறம் சாயங்காலமா ஜிம்முக்கு கிளம்பி போனேன். ஜிம்ல இன்னைக்கு வெயிட்ஸ் எதுவும் லிஃப்ட் பண்ணல, நம்ம கார்டியோ மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 45 மினிட்ஸ் கார்டியோ மாங்குன்னு போட்டுட்டு இருந்தேன். பட் 0 இன்க்ளைன்ல தான் போட்டேன், இன்னைக்கு ஃபுல் இன்க்ளைன்ல புஷ் பண்ணல. அப்புறம் நம்ம ஜிம்ல இந்த சைடு பார்த்தா கேக் கட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்ன கதை அப்படின்னா, நம்ம ஜிம் ப்ரோ ஒருத்தர் ஐசிஎன் மும்பைல கலந்துக்கிட்டாரு அண்ட் வேரியஸ் கேட்டகரிஸ்ல 4th and 5th பிளேஸ் செக்யூர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லா கூட ஆற மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா ஆதார் கார்டு மட்டும் தான் தேட சொன்னாங்க. அதுக்கு வந்து இந்த நிலைமை ஆக்கி வச்சிருந்தாங்க வீட்டை. சரி நமக்கு பசிக்குதேன்னு சொல்லி மொத்தமா ஒரு புடி பிடிச்சாச்சு. சொல்ல போனா இதான் ஃபர்ஸ்ட் மீல், அதனால தான் இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. அண்ட் இதுதான் என்னோட லாஸ்ட் மீலும் கூட. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம டாகேஷ் பாயை கூட்டிட்டு நம்ம வெளில கிளம்பியாச்சு. என்னன்னா நம்மளோட இன்னொரு ஜிம் ப்ரோ வந்து நமக்கு ட்ரைபாட் தரதா சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்படியே நான் நல்லா முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். குட் நைட்.